ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச டோரேமான் கார்ட்டூன் சீரீஸில் வர டோரேமான் ரோபோட்க்கு ரொம்பவே விருப்பமான டோரா கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டோரா கேக் ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த 2 முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆட் பண்ண பவுடர் சுகர் நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 1 கப் அளவு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்தோன்னா கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம எடுத்து இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு கரண்டி அளவு இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப மெலிசாக தோசை மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது மேலே பாருங்கள், சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதை திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ இன்னொரு செட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் அதே மாதிரி மாவு எடுத்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்தில் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி சூப்பராக குக் ஆகிருக்கணும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். நம்மளோட டோரா கேக்கோட பேஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு.
நாம் இப்போ இந்த டோரா கேக்குக்கு ஸ்டஃபிங் வைக்கணும். அதுக்காக நான் இங்கே நியூட்ரெலா பிராண்டோட சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த பிராண்ட் சாக்லேட் ஸ்ப்ரெட் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இன்னொரு லேயரை அது மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ டோரா கேக் ரெடி. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்றையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான டோரா கேக் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக்கை நீங்கள் அப்படியே கடிச்சும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.